புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் ஏஎஃப்டி மைதானம் சீரமைப்பு பணியை திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ரூபாய் 30 கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுவை புதிய பேருந்து நிலையம் நவீனமயமாக்கப்பட உள்ளது. தற்பொழுது முதல் கட்டமாக பேருந்து நிலையத்தின் மைய பகுதியில் கட்டிடம் கட்டப்பட உள்ளது. இதற்காக தற்காலிகமாக ஏஎஃப்டி மைதானத்தில் தற்காலிக மாற்றம் செய்யும் பணிகள் நடந்து வருகிறது. ரோடியர்பேட் மக்கள் வசிக்கும் இடத்தை ஒட்டி தற்காலிக கழிவறை கட்டும் பணியினை எதிர்த்து திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று எதிர்ப்பு தெரிவித்தார். ஏனெனில் கழிவறை நீர் ஊர் மக்கள் வசிக்கும் இடத்தில் தேங்கி நிற்கும் என்றும் சரியான கழிவறை நீர் செல்ல வசதி இல்லை என்றும் இதனால் மாபெரும் சுகாதார சீர்கேடு விளைவிக்கும் வகையில் நோய் பரவி மக்கள் பாதிப்புக்கு ஆளாவார்கள் என்றும் ஆகையால் அப்பகுதி மக்கள் வசிக்கும் இடத்தில் கழிப்பறை கட்ட வேண்டாம் என்று மக்கள் கோரிக்கையை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். மக்கள் சுகாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் தான் கடுமையாக இடையூறு செய்வேன் என்று பணிகளை நிறுத்தினார். அப்பொழுது முதல்வர், அமைச்சர்கள், ஆட்சியர் யாவரும் மக்கள் சுகாதாரத்திற்கு மக்களிடம் விளக்கம் கோரி சுகாதார உறுதியளிக்க வேண்டும் என்றும் பேருந்து நிலையம் நவீனமயமாக்கப்பட உள்ளது மகிழ்ச்சிதான், அதற்கு தான் தடையில்லை என்று கூறிய அனிபால் கென்னடி எம்எல்ஏ, ஆனால் மக்கள் சுகாதார கேடு விளைவிக்கும் வகையில் நடக்கவுள்ள பணியில் நான் கடுமையாக எதிர்க்கிறேன் என்று சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். அப்பொழுது நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், திமுக நிர்வாகிகள் சக்திவேல், ஆறுமுகம், ராகேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்.